வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான அடை மாவு எப்படி அரைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வழக்கமாக இருக்க அரிசி பருப்போட வெங்காயம், இஞ்சி கொஞ்சோண்டு, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு ஊற வைப்போம். வாங்க எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அது 1 கப்புனா அதே 1 கப்புக்கு அளவு கூட தேவையில்லை. 1/2 கப்பு 3 பருப்பு கலந்து போட்டுக்கோங்க. நான் இந்த தடவை வெறும் துவரம்பருப்பு பாதி, கடலைப்பருப்பு பாதி ஒரே அளவில் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஊற வைக்கணும். களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். அதே மாதிரி மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். தனியாக 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சுக்கோங்க. நான் அரைக்கும் போது இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இன்னொரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகா 3 மிளகா போட்டு 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து போட்டு இது எல்லாத்தையும் அரிசி பருப்பையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. இந்த ஜவ்வரிசி 3யும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கிரைண்டரில் இந்த அரிசி, பருப்பு, ஜவ்வரிசி ஊற வச்சதில் பாதி எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அந்த தனியா, ஜீரகம், மிளகாவையும் எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி துண்டு எடுத்துகிட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல ஒரு 10 வெங்காயம் போல் போதும். அது கொஞ்சம் பெருசாக இருந்ததால் இது நிறையா இருக்க மாதிரி தெரியுது. 10 வெங்காயம் போல் போதும். அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதில் ரொம்ப தண்ணிலாம் ஊட வேண்டாம். ஒரு 2, 3 தடவை அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை அரைச்ச உடனே இந்த அடை மாவில் இந்த அரைச்ச பேஸ்ட்டு, அந்த ஜவ்வரிசி பாதி அரிசியோடு அரைச்சிட்டு மீதி பாதி எடுத்து வச்சோம்ல, அது எல்லாத்தையும் இந்த மாவோடு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த அடை மாவு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி கழுவி ஊற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு, இது ரொம்ப வெளியில் வைக்க வேண்டாம். வெங்காயம்லாம் உள்ளேயே போட்டிருக்கிறதால கொஞ்சம் புளிச்சிரும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றுங்க. ஊற்றின உடனேவும் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுமாரி ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே இருக்கிற மாரி இல்லாமல் அளவாக ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடைய தோசை மாதிரி மெலிசாக கூட ஊற்றலாம். நல்லா கிறிஸ்பாகவும் வரும். ஜவ்வரிசியை சேர்த்தே அரைச்சிருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா புது விதமான ரெசிபியோடு ரெசிபி கோலம் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். நன்றி.